எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. அதன் மூலியமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்றார். பராசக்தி படத்துல அப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளர் கலைஞர். அதுல சமூக கருத்துக்களை சொல்றார். மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுறாரு, பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பேசுறாரு. அன்னைக்கு 10ஓட பிறனா ஒரு படத்தை எழுதிட்டு காசை வாங்கிட்டு போயிருக்கலாம். அங்கேயும் தன்னுடைய சித்தாந்தத்தை விதைக்கணும், தன்னுடைய கருத்தை சொல்லணும்னு பயன்படுத்தாங்க. எம்ஜிஆர் தனக்கான ஒரு மாசை வச்சு கூட்டத்தை சேர்த்தாரு. இப்போ அண்ணா என்ன பண்ணாருன்னா, ஒரு பக்கம் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, கூடுது. இப்போ இதை வச்சு திராவிட கருத்துக்களை சொல்லுவோம். இந்த கலைஞர் இவர் நல்லா எழுதுறாரு, பேசுறாரு, இவர் பேச்சாற்றலை வச்சு ஒரு கருத்தை சொல்லுவோம். ரெண்டு பேரையும் பயன்படுத்திக்கிறார். சினிமா துறை சார்ந்த விஜயகாந்த் வந்தாரு, ஆனால் ஒரு முதல் தேர்தலையும் 8% வாக்கு வாங்கினாரு. தமிழ்நாட்டில் 2011 எதிர்கட்சி தலைவராகிறாரு. அடுத்து வளர்ந்து போறாரு. எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்களுடைய உயரத்தை அதற்கு பிறகு விஜயகாந்தோடு அந்த இது முடிஞ்சிருச்சு. அந்த மாசை வச்சு நீங்க வரல. ஆனா விஜயகாந்துமே அந்த மாசை வச்சு அவர் தன்னை விஜயகாந்த் ஒரு நடிகருக்கிறதுக்காக அவர் போட்டு போடல, விஜயகாந்த் நல்ல மனிதருங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ 2 படத்துல நடிச்சுட்டு நீங்க நேரடியாக முதலமைச்சரா யாருமே ஆகல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ணா ஒரு 20 வருஷம் டிராவல் பண்றாரு, கலைஞர் ஒரு 15-20 வருஷம் டிராவல் பண்றாரு. எம்ஜிஆர் அரசியலுக்குள்ளேயே ஒரு 15 வருஷம் இருக்கிறாரு. திமுகவில் இருக்காரு, திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, பொருளாளராக இருக்கிறாரு. இல்ல தடுமாறுறாங்க. அதாவது ஒரு பெர்மிஷன் வாங்குறது கூட அவங்களுக்குலாம் தெரியல. இப்போ தேர்தல் போர்ட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டு, உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டிலையும் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டிலையும் போயிடும். அப்போ நீங்கள் எல்லாமே இங்கே வாட்சுது, எல்லாமே உங்களை கண்காணிப்பாங்க. நீங்கள் பாக்கெட்டில் ஒரு 50,000 மேலே எடுத்துகிட்டு போனால் அங்கே போலீஸ் பிடிச்சிடும். அப்போ ஒரு அரசியல் கட்சியாக இருக்கப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா 1000 பெர்மிஷன் வாங்கணும். தாவேக்காக்கு மட்டும் கிடையாது, எல்லா கட்சிக்குமே அந்த ரூல்ஸ் இருக்குது. 4 பேர் தான் எதுக்கு எடுத்தாலும், நீங்கள் 4 பேர் தான் போகிறீங்க, 4 பேருக்கு வர்றீங்க. இவரே போய் கொடுக்குறாரு. இப்போ எதுக்கு இவர் போய் தேர்தல் ஆணையத்தை கொடுக்கணும் அவசியம் இல்லையா? இவர் போய் கொடுத்தாலும் ஸ்பெஷலாக அதாவது கொடுத்துட போகிறாங்க. ரூல்ஸ் தான். லீகல் டீம் அனுப்புங்க, போய் கொடுத்துட்டு போகிறாங்க. இவர் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு. இல்லை, சினிமா துறையில் அவர் இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே செஞ்சதில்லை. அவர் சார்ந்த கூட ஒர்க் பண்ண நடிகர்களுக்கோ, டைரக்டருக்கோ, அவரை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசருக்கோ யாருக்குமே அவர் சினிமா துறையில் ஒரு ஜென்வனாக இருந்ததில்லை. யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்லை. அதனால தான் அவருக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப அவர் சார்ந்த சினிமா துறையிலேருந்து யாரும் குரல் வரல. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சினிமாவில் நிறைய அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தேர்தலும் வரப்போகுது. இதில் இப்போ எல்லாருமே நாமினேட் பண்ணி எல்லாமே பிரச்சாரத்தையும் தொடங்க போகிறாங்க. எல்லா சினிமா நடிகர்கிட்டையும் வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன இன்டர்வியூலன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வர ஆர்வம் இருக்கா அப்படின்றது தான். ஸோ அது இருக்குது இல்லை ஃப்யூச்சர் பார்க்க என்ன ஆன்சர் வந்தாலும் சினிமாலேருந்து அரசியலுக்கு வரவங்கன்றது ஒரு டெக்கேட்ஸ்க்கும் வந்துட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க யார் யார், இப்போ இந்த தேர்தலில் ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்கன்றதை பார்த்துட்டு சினிமாலேருந்து அரசியலுக்கு வர அந்த ஆர்வம் எப்படி வருது, யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றது பற்றி இல்லை. இதை ரொம்ப டீப்பாக பார்க்குறப்ப சினிமாவும் அரசியலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிங்கிலாக தான் இருந்தது. இப்போ சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் மாறி மாறி இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி கொள்ள வச்சுக்கிட்டு இருந்துச்சு. திராவிட கட்சிகள் மேலோங்கி வர்றப்ப என்ன பண்ணுறாங்க, திராவிட கட்சிகள் பிரச்சாரத்துக்கு நாடகங்களையும் சினிமாவையும் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் அண்ணா தன்னை ஒரு எழுத்தாளராக காமிச்சுக்கிட்டாரு, தன்னுடைய நாடகம் போட்டார். நாடகத்தில் தன்னுடைய சமூக கருத்துக்களை சொன்னாங்க. அன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாடகம்தான், அடுத்து பிரிண்டிங் மீடியாவில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் தான். இது 2 வழியில தான் உங்களுடைய கருத்துக்களை போய் சொல்ல முடியும், ஒரு ஐடியாலஜிகளை விதைக்க முடியும். அப்போ இது 2 ரொம்ப மெயினான ஒரு பிளாட்ஃபார்ம். அதனால தான் கலைஞர் கடைசி வரைக்கும் தன்னை ஒரு பத்திரிகையாளர் சொல்லிக்கிறார், பெருமையாக சொல்வார். அவர் இப்போ பேசிக்காக பத்திரிகையாளர், கையெழுத்து பத்திரிகை நடத்தி அதை பிரிண்டிங் பத்திரிகையாக மாற்றி அப்புறம் எழுத்தாளராக வர்றார். அவங்களுடைய ஆர்வமே ஒரு ஜேர்னலிஸ்டாக தான் லைஃப்பை தொடங்குறாங்க. அண்ணா ஒரு எம்ஏ படிச்சிருந்தாலும் கூட அன்றைக்கி படிச்சிருந்த காலத்துக்கு அன்றைக்கி ஏதாவது ஒரு பெரிய வேலை கிடச்சிருக்கும். அன்றைக்கி எம்ஏ படிச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய போஸ்டிங் இல்லாட்டி சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக வர்றாரு. அப்போ அவர் தேர்ந்தெடுத்த துறைங்கிறது கலை. நாடகம் போடுறாரு, படங்களுக்கு கதை வசனம் எழுதுறாரு. அதன் மூலியமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறார். பராசக்தி படத்துலாம் அப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளர் கலைஞர். அதில் சமூக கருத்துக்களை சொல்கிறார். மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறார், பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பேசுகிறார். அன்றைக்கி 10ஓட பிறனா ஒரு படத்தை எழுதிட்டு காசை வாங்கிட்டு போயிருக்கலாம். அங்கேயும் தன்னுடைய சித்தாந்தத்தை விதைக்கணும், தன்னுடைய கருத்தை சொல்லணும்னு பயன்படுத்தாங்க. அப்போ சினிமாவும் இந்த அரசியலும் அப்படிங்கிறது ஒரே ட்ராக்கில் இருந்தது தான். அப்போ அதை பயன்படுத்தி அண்ணா இருக்கட்டும்,
எம்ஜிஆர் எல்லாருமே சினிமாவை சேர்ந்த ஆட்கள் தான், சினிமா கதை வசனம் எழுதுனது தான். இப்போ அதிலிருந்து தான் வர்றாங்க. அதற்கு பிறகு 1964 முதல் சினிமா சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.எஸ். ராஜேந்திரன், SSR மகன். அவர் தான் எம்ஜிஆருக்கு முன்னாடியே சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த பிறகு அதிமுக வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராகலாம் ஆறாரு. அப்புறம் மறந்துட்டார்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து என்னென்னா இது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயமா இருக்குது, கலையும் சினிமாங்கிறதுனால நிறையா சினிமா ஆட்கள் வந்தாங்க. நிறையா சினிமா, அண்ணா சினிமாவிலேருந்து வந்தவர் தான், எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து வந்தவர் தான், சிவாஜியுமே சினிமாவிலேருந்து வந்தவர் தான். தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி பெருசாக போகலை. அப்புறம் 89 ஜானகி அவர்களோட கூட்டணி போட்டு தேர்தலை சந்திச்சு, அந்த தேர்தலையும் தோல்வி. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு அரசியல் வேணான்ட்டார். அரசியல் வந்து அப்படியே மொத்தமாக சிவாஜி விலகிட்டார். அடுத்து அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னை வந்து ஒரு காங்கிரஸ்காரராக பார்த்துக்கிறாரு. அதுக்கு பிறகு பெரியாருடைய நட்பு ஏற்படுது, பெரியாருடைய ட்ராவல் பண்ணுறாரு. பெரியார்ட்டிருந்து அண்ணா பிரிஞ்சு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறப்ப எம்ஜிஆர் கலைஞர் தன் பேச்சினாலே ஒரு எழுத்துனாலேயும் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்தாரு. எம்ஜிஆர் தனக்கான ஒரு மாசை வச்சு கூட்டத்தை சேர்த்தாரு. அப்போ அண்ணா என்ன பண்ணாருன்னா, ஒரு பக்கம் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, கூடுது. அப்போ இதை வச்சு திராவிட கருத்துக்களை சொல்லுவோம். இந்த கலைஞர் இவர் நல்லா எழுதுறாரு, பேசுறாரு, இவர் பேச்சாற்றலை வச்சு ஒரு கருத்தை சொல்லுவோம். ரெண்டு பேரையும் பயன்படுத்திட்டு அண்ணா முதல் முறையாக 67 வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான காரணமாக இருந்தாங்க. எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமா ஆட்கள் தான். அப்போ வர்றாங்க. அப்புறம் அண்ணா மறைவுக்கு பிறகு அடுத்து கலைஞர் வந்து முதலமைச்சராகிறாரு, அவர் பொருளாளராக இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அப்புறம் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அதற்கு பிறகு வந்து ரெண்டு பேருமே தனித்தனி இயக்கமாக மாறிடுறாங்க. கடந்த 50 வருடத்தில் இன்னைக்கு வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த 2 திராவிட கட்சிகளுக்கு விதையை போட்டது ஒரு எழுத்தாளர், கதையாசிரியர் அண்ணாதுரை, அண்ணாதுரை தான். அப்போ அந்த சினிமாவும் தமிழ்நாடு அரசியலுங்கிறது வந்து ஒரு லாங் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுல இருந்து வர்றாங்க. அப்படியும் அதற்கு பிறகு எம்ஜிஆர் பெற்ற உயரத்துக்கு பிறகு அடுத்து சினிமாவில் வந்து ஆர்வம் அந்த உயரத்தை தொடரல. அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு 2006 கிட்டத்தட்ட ஒரு 40-30 வருஷம் கழிச்சு விஜயகாந்த் வர்றாரு. அதே சினிமா துறை சார்ந்து விஜயகாந்த் வந்தார். ஆனால் ஒரு முதல் தேர்தலையும் 8% வாக்கு வாங்கினார். தமிழ்நாட்டில் 2011 எதிர்க்கட்சி தலைவராகிறார். அடுத்து வளர்ந்து போகிறார். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய கூட்டணிகள், அவருடைய கொள்கைகள் அப்படி மாறி போனதுனால அது பெருசாக இது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு பாக்கியராஜ் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் கொஞ்ச நாள் அந்த கட்சியை கழிச்சிட்டாரு. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் திமுகவில் இருந்தார், திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்புறம் வந்து கொள்கை பரப்பு செயலராக இருந்தார். அப்புறம் திமுக வெளியில் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தார், தனியாக போட்டி போட்டார். அதுக்கு பெருசாக சோபிக்க முடியல. மன்சூர் அலிகான் அவர் போகாத கட்சியே கிடையாது, அவர் ஒரு அரசியல் ஆர்வத்தில் இருந்தார். இந்த மாதிரி சினிமாவில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்களுடைய உயரத்தை அதற்கு பிறகு விஜயகாந்தோடு அந்த இது முடிஞ்சிருச்சு. அந்த மாசை வச்சு நீங்கள் வரல. ஆனால் விஜயகாந்துமே அந்த மாசை வச்சு அவர் வந்து தன்னை வந்து விஜயகாந்த் ஒரு நடிகருக்கிறதுக்காக அவர் ஓட்டு போடல, விஜயகாந்த் நல்ல மனிதருங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி விஜயகாந்த் ஒரு 10-15 வருஷம் தன் மன்றத்தில வந்து ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய, சமூக பிரச்சனைகள் பேசக்கூடிய இடமாக மாற்றி வச்சிருந்தார், உதவிகள் செய்யக்கூடிய இடமா வச்சிருந்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் லெட்டர்ஸ் வரும், நிறையா பண்டலாக விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு லெட்டர் வரும். அந்த லெட்டரை எடுத்து பார்ப்பாங்க. இன்றைக்கி மருத்துவ தேவைகள் இருக்குது, கல்வி தேவைகள் இருக்குது, இந்த மாதிரி கணவரால் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுதுன்னு லெட்டர் அனுப்புவாங்க தமிழ்நாடு முழுவதும். அந்த லெட்டர்கள்லாம் பிரித்து பார்க்குறதுக்கு வேலைக்கு ஆள் போட்டிருந்தார். அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பார்த்துட்டு உண்மையிலே அவங்க உதவி தேவைப்படுதா, படிப்பு தேவைப்படுதா, மருத்துவம் தேவைப்படுதான்னு அவங்களை பார்த்து தன்னால் முடிஞ்ச உதவிகளை கிட்டத்தட்ட 15 வருஷமாக செஞ்சுருந்தார். அப்புறம் சினிமா சார்ந்த ஆட்கள் வந்து ஒரு மருத்துவ சேவை பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவர் வீட்டு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஒரு டிஸ்பென்சரி வச்சிருந்தார், ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தார், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல். 90 காலகட்டங்கள் இருக்க சாலிகிராமத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். விஜயகாந்த் வீடு இருக்கக்கூடிய அந்த கார்னர்லேயே ஒரு சின்ன கிளினிக் இருக்கும். ஈவினிங் மேலே டாக்டர் வருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரியான இதுக்கு பார்த்துக்கலாம். ஒரு ஃபீவர்னு போகிறோம், ஏன்னா சினிமாவில் உதவி இயக்குனர் இருப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, அவங்களுக்கு காசு இருக்காது, சாப்பாடே இருக்காது பல பேருக்கு. அந்த காலகட்டங்களில் சினிமாவுக்கு வர்றதுக்கு முதல் குவாலிஃபிகேஷனே சாப்பாடு பட்னியாக கிடக்கணும் தான். ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைன்னா எங்கே போய் டாக்டர் பார்ப்பாங்க. அப்படி அந்த இடத்துலேயே ஒரு சின்ன ஒரு கிளினிக் வச்சிருந்தார், ஃப்ரீ கிளினிக். இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு அரசியல் கட்சி வர்றாரு. அதனாலதான் விஜயகாந்துக்கு முதல் தேர்தலில் 8% கொடுத்தாங்க. இப்போ 2 படத்துல நடிச்சுட்டு நீங்க நேரடியாக முதலமைச்சரா யாருமே ஆகல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ணா வந்து ஒரு 20 வருஷம் டிராவல் பண்றாரு, கலைஞர் ஒரு 15-20 வருஷம் டிராவல் பண்றாரு, எம்ஜிஆர் அரசியலுக்குள்ளேயே ஒரு 15 வருஷம் இருக்கிறாரு. திமுகவில் இருக்காரு, திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, பொருளாளராக இருக்கிறாரு, மன்றத்தை வந்து ஒரு கட்சியா நடத்துறாரு. இதுக்கெல்லாம் பிறகுதான்
அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. 71 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 தான் ஆட்சியை பிடிக்கிறாரு. 5 வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறாரு. 5 வருஷம் கட்சி நடத்திட்டு போகிறதுக்கு எம்ஜிஆர்ட்ட பணம் இல்லை, ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ரொடியூசர் இருக்கக்கூடிய கோவை தம்பி வந்து அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர், அவர் ஃபண்டு கொடுக்குறாரு, பலரும் கொடுக்குறாங்க, பலரும் வந்து பணத்தை கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு பிறகு தான் 77 ஆட்சிக்கு வந்தார் எம்ஜிஆர். இவ்வளோலாம் இருக்குது. ஒரே படத்தில் நடிச்சுட்டு நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆயிரலாம், அரசியல்வாதி ஆயிரலாம், எம்எல்ஏ ஆயிரலாம், எம்பி ஆயிரலாங்கிறத யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம், நடக்கவும் நடக்காது. ஓகே ஓகே சார். இப்போ சில வருடங்கள் தொடக்கத்தில் வந்து இவங்களோட ஏதாச்சும் நடிகர்கள் வராங்கன்னா அவங்க படங்கள் பேஸ் பண்ணி இந்த மாதிரி கருத்துல இந்த போல நடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து தான் மக்கள் எல்லாரும், முக்கியமாக பெண்கள் வந்து அதில் ரொம்பவே ஈர்க்கப்பட்டாங்க. அதில் தான் அவங்க வந்து எல்லாருமே வாக்களிச்சாங்க. அதுக்கப்புறமா சினிமாவிலேருந்து அரசியல் அப்படின்றது வந்து ஒரு இது எப்படி சொல்றது தப்பு இல்லை, பட் லைட்டாக வந்து அவங்களோட ஃபேன் பேஸ் என்ன ஒரு கவர்ச்சி அந்த மாதிரி மாறிடுச்சான்ற ஒரு கேள்வி இருக்குது சார். ஏதோ ஒரு படங்கள் நடிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா இந்த அரசியல் கட்சியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் நிறைய பேரோட நேம் வருது. அது எப்படி அப்படி வந்தவங்க யாருமே ஸ்டே பண்ண முடியலையே, எம்ஜிஆருடைய உயரத்துக்கு யாரும் போக முடியலையே. ஏன்னா அவங்கள்ட்ட பேஸ் இல்லை. ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சவொன்னே ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்றாங்க, எம்எல்ஏ எம்பி ஆகிறாங்க, அதோட போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான செல்வாக்கு இல்லை, ஒரு பேஸ் அவங்ககிட்ட இல்லை. சின்ன ஒரு வெளிச்சம் கிடைக்குது, அந்த கட்சி என்ன செய்வாங்க அப்படின்னா, இவர் நம்ம கட்சிக்கு சேர்த்தோம்னா பிரச்சாரத்துக்கு பயன்படும்பா, இவரை போய் நிப்பாட்டினா கூட்டம் சேரும், அந்த நேரத்தில் அவங்க பயன்படுத்திக்கலன்னா அந்த கட்சிகள் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி தான் யூசந்திரம். நிறைய பேருக்கு நட்சத்திர பேசலாக இருப்பாங்க, அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க, எம்பி சீட் கொடுப்பாங்க, ஆனால் பெரிய உயரத்துக்கு போக முடியாது. அது ஏதோ ஒரு கட்சியில் ஒரு போஸ்டிங்கில் இருந்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு உச்ச இடத்துக்கு அடையணும் அப்படின்னா உங்களுடைய பேஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கலாக அங்கே இருக்கணும். நீங்கள் உங்களுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கியிருந்தா தான் நீங்கள் அந்த உயரத்துக்கு போக முடியும். எத்தனை நடிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, பட் அவங்க பெரிய உயரத்துக்கு போக முடியாது. அப்போ எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பேஸ், விஜயகாந்த் மாதிரியான ஒரு பேஸை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தீங்கன்னா தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தாலும் அரசியலுக்கான நீங்கள் எந்த ஐடியாலஜி எடுக்கிறீங்கன்னு இருக்கு, நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்கன்னு இருக்கு, அப்புறம் உங்களுடைய ஃபோர்ஸ் லெவல் என்னன்னு இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தா தான் நீங்கள் ஸ்டே பண்ண முடியும். ஓகே சார். இப்போ இருக்க நடிகர்கள் யார் வந்து இவங்க அரசியல் வந்தா இவங்களுக்கான ஒரு தகுதி இருக்கு இல்ல, முதல்ல அவங்க ஆசைப்படணும்ல, அவங்களுக்கு அந்த இதுக்கு முந்தி வந்து படங்கள் பேஸ் பண்ணி தான் நினைச்சு இந்த மாதிரியான படங்கள், சமூக நீதி உள்ள படங்கள், அந்த சமூக கருத்துக்கள் உள்ள படங்கள் நடிச்சு வர்றது நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி இப்போ நிறைய படங்கள் வர்றது வந்து ரொம்ப குறைவா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கமர்ஷியல் அவங்க அதுக்கான முன்னேற்பாடுகள் எம்ஜிஆர் வந்து அதை வந்து ஒரு ப்ராப்பராக பிளானாக பண்ணார். நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு அரசியலுக்கு போகிறோம், விஜயகாந்த் அதை ப்ராப்பராக பண்ணார். அதை வந்து தன்னோட இமேஜை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான காட்சியில் வைப்பாங்க, அதை வந்து பிளான் பண்ணியே பண்ணாங்க. இப்போ இந்த இருக்கிற நடிகர்களுக்கு அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தெரியல. அவங்க வந்து தேவைப்பட்டா படிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ விஜயோட அரசியல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து அவர் தலைமை செயலகத்துக்கு போயிருக்காரு. ஸோ அதுவுமே மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது. நிறைய அரசியல் நிறைய சலசலப்புகள் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? விஜயோட நடிகராக இருந்து இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருக்காருன்னும் போது இந்த தேர்தல் எப்படி ஃபேஸ் பண்ண தடுமாறுறாங்க. அதாவது ஒரு பெர்மிஷன் வாங்குறது கூட அவங்களுக்குலாம் தெரியல. இப்போ தேர்தல் போர்ட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலம் வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டு, உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டிலையும் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டிலையும் போயிடும். அப்போ நீங்கள் எல்லாமே இங்கே வந்து வாட்ச்டு, எல்லாமே உங்களை கண்காணிப்பாங்க. நீங்கள் பாக்கெட்டில் ஒரு 50,000 மேலே எடுத்துகிட்டு போனால் இங்கே போலீஸ் பிடிச்சிடும். அப்போ ஒரு அரசியல் கட்சியாக இருக்கப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா 1000 பெர்மிஷன் வாங்கணும். தாவேக்காக்கு மட்டும் கிடையாது, எல்லா கட்சிக்குமே அந்த ரூல்ஸ் இருக்குது. அப்போ ஒரு சுவிதான்னு ஒரு ஆப் போட்டிருக்காங்க. அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்த போகிறீங்க, நலத்திட்டங்கள் கொடுக்க போகிறீங்க, இந்த இடத்துல டோர் கேன்வாஸ் போகிறீங்க அப்படின்னா அதில் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும். அப்போ இது என்ன பண்ணுறாங்க, தாஜ் ஹோட்டலில் எல்லா நிர்வாகியும் வச்சுட்டு நாங்கள் நிகழ்ச்சி நடத்த போகிறோம்னு அடுத்த நாள் காலையில் நிகழ்ச்சி வச்சுட்டு முதல் நாள் நைட் நீங்கள் வந்து பெர்மிஷன் கேட்குறீங்க. இதுவே உங்களுக்கு தெரியல. அப்போ காபந்து அரசாங்கம் திமுக எங்களை தடுக்குதுங்கிறாங்க. அந்த காபந்து அரசாங்கம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் இருந்து அந்த கவர்மெண்ட்டோடைய பதவிக்காலம் முடிஞ்சு தேர்தல் போர்டு கண்டக்ட் வந்ததுக்கு பிறகு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பேர் காபந்து அரசாங்கம். அந்த காபந்து அரசாங்கத்தை நிர்வகிக்கிறது யாருன்னா தேர்தல் ஆணையமும் உள்துறையும். யார் பேசுமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் போயிடுவாங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அவங்களை தூக்கி போடுறது, அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டை போடுறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அப்போ எப்படி அந்த ஆளுங்கட்சி நீங்கள் கூட சொல்லுவீங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு மட்டும் புதுசாக கிடையாது, எல்லா கட்சிக்கும் உள்ளது தான். அதவே ஒரு 2000 பேரை திரட்டி ஒரு ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் வாங்க தெரியல. 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது.
நீங்க எப்படி ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் வேற வேற ரூல்ஸ் இருக்கு. இதை நீங்க எப்படி ரன் பண்ணுவீங்க? அப்போ உங்கள்ட்ட அனுபவம் வாய்ந்த ஆட்களும் கிடையாது, உங்களுக்கும் தெரியல, அனுபவ ஆட்களை கூட வச்சுக்கிறதும் இல்லை. ஏன்னா வந்து நீங்க என்னன்னா உங்கள்ட்ட ஒரு பெரிய தப்பு என்னன்னா எந்த தவறுகள் சொன்னாலும் அதை அவங்க திருத்திக்கிற மாட்டேங்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்க உங்க போனா ஒரு சிறு இடத்துல கூட்டம் தேருது, அதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்? அவங்கள ஒழுங்குபடுத்தணும். கட்சியில வந்து ஒரு 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 தொண்டர்படை உருவாக்கணும், அவங்கள வச்சு அந்த கூட்டத்தை சரி பண்ணணும். அப்புறம் நமக்கு ஒரு லீகல் டீம் போட்டு ப்ராப்பராக அந்த விஷயங்கள் பண்ணணும். எல்லா கட்சியிலுமே தேர்தல் பிரச்சார குழுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த குழு ஒருத்தவங்க ஒரு டீம் வந்து பெர்மிஷன்ஸ் வாங்குறது, ஒரு டீம் வந்து அந்த நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணுறது, ஒரு டீம் வந்து இந்த பேசக்கூடிய பேச்சாளரை கோஆர்டினேட் பண்ணுறது, இன்னொரு டீம் வந்து வர்றவங்களை வந்து எப்படி அகாமடேட் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து எதுவுமே இல்லையே. மொத்தமே 4 பேர் தான். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் 4 பேர் தான் போகிறீங்க, 4 பேருக்கு வர்றீங்க, இவரே போய் கொடுக்குறாரு. இப்போ எதுக்கு இவர் போய் தேர்தல் ஆணையத்தை கொடுக்கணும் அவசியம் இல்லையே. இவர் போய் கொடுத்தாலும் ஸ்பெஷலாக அதாவது கொடுத்துட போகிறாங்க. ரூல்ஸ் தான். லீகல் டீம் அனுப்புங்க, போய் கொடுத்துட்டு போகிறாங்க. இவர் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு. நான் என்ன பாருங்க, நானே போகிறேன். இப்போ என்ன ஆயிர போகுது? நீங்கள் போனாப்புல மளிகைகளில் போயிட்டு எங்கள் அப்பா கேட்டார் 1/2 கிலோ சக்கரை கொடுக்கணும், உங்கள் அப்பா என்ன பெரியா இல்லையா, யாரு கேட்டால் 1/2 கிலோ சக்கரை கொடுத்து போட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காகவே பண்ணிட்டு இருக்காரு. அனுபவம் இல்லை, புரிஞ்சுக்கிறவும் மாட்டேங்கிறாங்க. கேளுங்கடா, அந்த 79 மகால் உனக்கு தான் வரலையேண்டா, விடேண்டா, ஏன்டா நீ பாடிக்கிட்டே இருக்கன்ற மாதிரி தான். வரவும் மாட்டேங்குது, தெரிஞ்சுக்கிறவும் மாட்டேங்கிறீங்க, ஆர்வமும் இல்லை, விஷயம் தெரிஞ்ச ஆட்களையும் கூட வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு கட்சியை குறை சொல்றீங்க. 49 இறந்து போச்சாங்க, நீ லேட்டாக வந்ததான் காரணங்கிறாங்க. ஏன் லேட்டாக வந்ததுலாம் நீ லேட்டாக வரவங்களே நீ பாதுகாக்கணும்னு கேட்குற. இதுதான் அவங்கள்டைய அறகுறை அரசியலாக இருக்குது. இது ஆபத்தான அரசியல். இவர்கள் கற்றுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வர வேண்டிய காலம் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஓகே சார், இப்போ விஜய் அவர்களோட கட்சியில் அதிகமாக நடிகர்கள் யாருமே வரல. அவரோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் வந்து இணையறதோ இல்லை இவங்க இணைச்சுக்கிறதோ அது எதுவுமே இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, இவரோட அரசியல் தாண்டி சினிமாவா எப்படி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அடுத்த படங்கள் நடிப்பாரா இல்லையா? சில பேர் வந்து வந்துருவாரு அப்படின்றாங்க, சில பேர் சினிமாவில இல்லை. சினிமா துறையில் அவர் இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே செஞ்சதில்லை. அவர் சார்ந்த கூட ஒர்க் பண்ண நடிகர்களுக்கோ டைரக்டருக்கோ அவரை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசருக்கோ யாருக்குமே அவர் சினிமா துறையில் அவர் ஜென்வனாக இருந்ததில்லை. யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்லை. அதனால தான் அவருக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப அவர் சார்ந்த சினிமா துறையிலேருந்து யாரும் குரல் வரல. அதை நம்ம நோட் பண்ணணும். எங்கள் துறையிலேருந்து ஒருத்தர் போயிருக்காருப்பா, அவருக்கு ஒரு சிக்கல் வருது, நான் வரேன் அப்படின்ட்டு ஏதாவது நடிகர் வந்திருக்காரா, ஒரு நடிகர் டேரக்டர் வந்திருக்காரா, ப்ரொடியூசர் வந்திருக்காரா, யூனியன் வந்திருக்காங்க, யாருக்குமே அவர் ஜென்வனாக இருந்ததில்லை. யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்லை. அதனால எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ இந்த தேர்தல் கடத்தை பொறுத்தவரைக்கும் வலுவான கூட்டணி அமையல. அப்போ அப்படிங்கும் போது இவர் எனக்கு பார்க்குறப்ப வர தேர்தலில் அவட அரசியல் ஏற கட்டிட்டு நடிக்க வருவார். ஏற்கனவே அந்த ஜனநாயக பட ஷூட்டிங் டைம்லேயே ஒரு உதவி இயக்குநர்கிட்ட கதை கேட்டிருக்காரு, நெல்சனுடைய உதவியாளருங்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் போச்சு. நம்ம கூட சொல்லியிருந்தோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த கதையை தீவிரப்படுத்துவார் தான் நினைக்கிறேன். ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ சினிமாவும் அரசியல் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லிட்டு வலுவாக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி.